அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திரசிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம SketchUp Pro 2021 எப்படி யூனிட் செட்டப் பண்ணுறது, ஸோ அது எங்கேருந்து பண்ணணும், எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து நம்மளை வரீங்கன்னா நீங்கள் மெட்ரிக்கோ ஆர் ஆர்கிடெக்சரல் இன்ச்சஸ் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து சிம்பிள் இன்ச்சஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட SketchUp Pro 2021 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ஒர்க்கிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து யூனிட் செட் பண்ணணும். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோடெஸ்கோட AutoCAD 3ds Max REVIT இதுக்கு மூணுத்துக்கு வந்து டுட்டோரியல் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி வந்து பார்க்கலாம். தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள் ஐகானில். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ விண்டோஸ். ஓகே, ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் எடிட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் விண்டோ அப்படின்றதில் போங்க. ஸோ விண்டோவில் உங்களுக்கு வந்து மாடல் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாடல் இன்ஃபோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அனிமேஷன், கிளாசிஃபிகேஷன், காம்போனன்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சேஞ்சஸ் ஒரு பர்டிகுலர் ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களோட ஜியோ லொக்கேஷன். நீங்கள் இன்கேஸ் வந்து சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா SketchUpல, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சைன்அப் வந்து பண்ணி இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் உங்களோட டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து ரெண்டரிங் ஆப்ஷன் இதில் இருக்கும். அதே போல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டெக்ஸ்டிங், தென் ஃபைனலாக இருக்கிறது வந்து யூனிட்ஸ். ஓகே, ஸோ யூனிட்ஸ் தான் நான் வந்து இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஃபார்மேட்ஸ், நம்ம AutoCAD, REVIT அண்ட் 3ds Maxல இருக்கிற மாதிரி இது வந்து மல்டிபிள் ஃபார்மேட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஃபார்மேட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிடெக்சரல், டெசிமல், இன்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல். ஸோ நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக் மட்டும் இருக்காது, மீதி 4 ஓகேங்களா ஃபார்மேட்ஸ் வந்து இருக்கும். ஆர்கிடெக்சரல், டெசிமல், இன்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணி போகிறேன்னா இன்ஜினியரிங் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்சரும் சின்ன வித்தியாசம் தான். ஸோ டெசிமல் இந்த டிஸ்பிளேயிங் ப்ரிசிஷன் இருக்குல்ல, அது வந்து டெசிமல் இன்ச்சஸில் இருக்குன்னா அது இன்ஜினியரிங்கில் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் இருக்கும். ஓகே, ஃப்ராக்ஷன் 1/2, 1/3 அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஆர்கிடெக்சரல். இன்ஜினியரிங் போது 0.5, 0.25 இந்த மாதிரி வரும். ஸோ நான் அதனால் வந்து டெசிமல் இன்ச்சஸில் நான் வச்சுக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங்கில் வச்சுக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபீட்டுன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். இது எப்படி செட் ஆகுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அதாவது வந்து ஜென்ரல் இன்ச்சஸ் ஆர் ஜென்ரல் மெட்ரிக் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரல் இன்ச்சஸ், ஆர்கிடெக்சரல் மெட்ரிக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃப்ரண்ட்டில் இருந்திருக்கும். ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணது வந்து ஜென்ரல் இன்ச்சஸ்ன்றனால நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் இது வந்து ஃபீட்டில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அகைன் வேணால் அது எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் ஒன்ஸ் வந்து நான் காட்டிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது SketchUp Pro வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு மாடல் இன்ஃபோஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் கிரியேட்டிங் மாடல்ஸில் உங்களுக்கு சிம்பிள் இன்ச்சஸ், சிம்பிள் மெட்ரிக் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது நம்ம இன்ச்சஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபீட்டு தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இன்ச்சஸில் வரும்போது ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் தான் நம்மளுக்கு விசிபிலிட்டிஸ் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும் இந்த மாடல் இன்ஃபோவில். ஓகே, இங்கே இருக்குங்களா இன்ச்சஸ். இப்போ இன்ஜினியரிங் வந்து ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, நான் இந்த ஃபீட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நம்ம லென்த் பேஸ் பண்ணி, ஸோ லென்த்தில் வந்து ப்ரிசிஷன் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.00 அண்ட் ஏரியாவில் நம்ம வந்து 0.00 தான். ஓகே, ஃபீட்டில் இதே தான். ஓகே, ஸோ கொடுத்துட்டு எனேபிளிங் லென்த் ஸ்னாப்பிங், அதாவது ஸ்னாப்பிங் ஆப்ஷன்றது நம்மளுக்கு பக்கத்தில் ஏதாவது எனேபிள் ஆகிறது. ஸோ அந்த ஸ்னாப்பிங் ஆப்ஷன் வந்து 1 இன்ச்சில் 2 இன்ச்சில் அந்த மாதிரி வித்தியாசங்கள் வந்து கொடுக்குறது. நான் வந்து நியர்லி 1 இன்ச் வரும்பொழுது எனக்கு வந்து அதோட ஸ்னாப்பிங் வந்து எனேபிள் ஆகணும். அது வந்து 0.25 இன்ச்சஸ் பக்கம் வரும்பொழுது எனக்கு வந்து அந்த ஸ்னாப்பிங் வந்து நடக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம AutoCADல செஞ்சுருப்போம். அந்த ஸ்னாப்பிங் வந்து நான் லென்த் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் செட்டப்ஸில் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளேயிங் ப்ரிசிஷன் எப்படி காட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு டிகிரி வேல்யூஸ், அந்த டிகிரியோட நியூமரிக்கல் வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபீட்டில் தான் எடுத்துக்குது. உங்கள் ஃபீட்டுன்றது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிகிரிஸ், உங்களுக்கு அது எவ்வளோ வந்து டெசிமல் டிகிரிஸ் நான் 0 வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆங்கிள் ஸ்னாப்பிங் எவ்வளோ வேணும். ஓகே, நம்ம REVIT இருக்கட்டும், 3ds Max இருக்கட்டும், இல்லை வந்து AutoCADல இந்த பர்டிகுலர் ஸ்னாப்பிங் வந்து நீங்கள் வந்து வேறு ப்ரொசீஜர் மூலிமா அதை வந்து செட் பண்ணுவீங்க. இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிகிரி ஸ்னாப்பிங் வந்து செய்யணும், 10 டிகிரி இன்க்ரிமெண்டல், அதாவது வந்து இன்க்ரிமெண்டல். ஸோ 10 டிகிரின்னு செட் பண்ணிங்கன்னா 10, 20, 30, 40, 50, 60 அப்படி போய்ட்டுருக்கும். இதே நீங்கள் 30 டிகிரி செட் பண்ணுறீங்கன்னா 30, 60, 90, 120, 150 அந்த மாதிரி போய்ட்டுருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஸ்னாப்பிங் வேணுமோ ஸோ அந்த ஸ்னாப்பிங் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணிவிட்டு மற்றபடி இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ஸோ டைமென்ஷன் உங்களுக்கு எப்படி காட்டணும், அது என்ன கலரில் காட்டணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ மற்ற பேசிக் சேஞ்சஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது யூனிட்ஸ், அதில் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் எப்படி செட் பண்ணணும், அதில் ஆங்கிள் எப்படி செட் பண்ணுறது அந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நார்மல் நீங்கள் லைன் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து செட் ஆகிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4 என்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து 4 ஃபீட் அப்படின்றது வந்து செட் ஆகிருக்கும். ஓகே,
இல்லை நான் இன்ச்சஸில் தான் வரைய போகிறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக எடுத்த அந்த பர்டிகுலர் ஜென்ரல் இன்ச்சஸே நம்ம ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் வந்து யூனிட் எந்த மாற்றாமல் அப்படி இன்ச்சஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸில் வரும். அதர்வைஸ் வந்து நீங்கள் ஃபீட்டில் கொடுத்தா ஃபீட்டில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஆர்கிடெக்சரில் ஒர்க் பண்ணால் இன்ச்சஸ், இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணால் வந்து ஃபீட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வித்தியாசங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட யூனிட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கெட்சப் எந்த வெர்ஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இதே போல் நிறைய ஸ்கெட்சப் ரிலேட்டட் வீடியோஸ், ஆட்டோகேடோட ஆட்டோடெஸ்க்கு, 3ds Max இந்த மாதிரி பர்டிகுலர் சாஃப்ட்வேர், சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் அனைத்து சாஃப்ட்வேர்ஸ்க்கான டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.